எஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் பே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது, இல்லை வந்து யூடியூப் பார்க்கும்போது நீங்கள் வந்து தலைலாம் வந்து கீழே போக மாட்டுது, மேலே போக மாட்டுது. இந்த மாதிரி வந்து உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, சில செட்டிங்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் மொபைல் வந்து பண்ணணும். நீங்கள் மொபைல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருந்திருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உங்களோட மொபைலோட ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்னா, நீங்கள் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், மூவிஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது தேவையில்லாத ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அலோன்னு கொடுக்கும்போது உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட பர்சனல் டேட்டா, ஃபோட்டோ, வீடியோஸ் இது எல்லாத்தையுமே போயிட்டு அவங்க அந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அது தேவையில்லாத வெப்சைட்டில் போயிட்டு செல் பண்ணி அது பணமாக மாற்றி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்களோட பர்சனல் டேட்டாஸ் இதெல்லாம் போயிட்டு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கொடுத்து வந்து அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களோட மொபைலில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களோட ஃபிங்கர் ஆத்தென்டிகேட் இல்லாமல் வந்து நடக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து எல்லோரும் வந்து விளையாட்டாக வந்து நினச்சிட்ருக்கீங்க. இந்த காலத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து 100% ஒரு பர்சனும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அவங்கவுங்க கையிலே வச்சு ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து யாராவது தேர்ட் பர்சன்ட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ், உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கிற தேவையில்லாத வீடியோஸு, தேவையில்லாத ஃபோட்டோஸு நிறையா கண்டதை வச்சுருப்பீங்க. 128 ஜிபி வந்து அவன் கொடுத்துருப்பான் என்ஃபீல்டில். 128 இல்லைன்னா 64 ஜிபி கொடுத்துருப்பான் மொபைலில். ஸோ அந்த 64 நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கிறது, இல்லை 128 ஃபில் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது, சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது, கால்ஸ் பேசும்போது ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி ஹீட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கூலிங் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் போயிட்டு நீங்கள் உள்ளே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட செட்டிங்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட மொபைலில் செட்டிங்ஸ் போகிறேன். அப்படியே கீழே பாருங்கள், லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன்லாம் இருக்கும். இது வந்து ஆனில் இருக்குது உங்கள் மொபைலில் அப்படின்னா தயவு செஞ்சு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆஃபில் வச்சுருங்க இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், எபோட் ஃபோனுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே பாருங்கள், இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். உங்களோட மொபைல் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மொபைல் கம்பெனிக்காக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நீங்கள் பண்ணிடணும். செட்டிங்ஸ்குள்ளே எபோட் ஃபோனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டில் இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட சாஃப்ட்வேர் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோட சாஃப்ட்வேர் பாருங்கள், யுவர் சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ என்னோட சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டில் இருக்குது. நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப் டு டேட்னு காமிக்குதா பாருங்கள். இல்லை டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு இருந்தால் ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. இது மாதிரி கொடுக்கறதுனால உங்களோட டேட்டாஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுமா அப்படின்னா அழியாது. ஜஸ்ட்டு எல்லாமே வந்து புதுப்பிச்சு உங்களுக்கு புதுசாக வந்து கொடுக்கும். தேவையில்லாத வைரஸஸ் அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் வந்து செக்யூராக இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீசெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் ஆப்ஷன் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக இது மொபைலில் வருது அப்படின்னு சொல்லி தெரியறதில்ல. ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், மூவிஸ் இதெல்லாம் வந்து அழியாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், செக்யூரிட்டி செட்டிங்ஸ், லாங்குவேஜ் செட்டிங்ஸ், அக்கௌண்ட்ஸ், பர்சனல் டேட்டா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்டேட் ஆகி அகைன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து இதில் ரீசெட் கொடுத்தா வந்து உங்களோட டேட்டாஸ் இதெல்லாம் அழிஞ்சிருமா அப்படின்னா அழியாது. நான் பேக் வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ரீசெட் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டேட்டா, மொபைல் டேட்டா, ப்ளூடூத் இது எல்லாமே ரீசெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து செட் பண்ணிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெட் செட்டிங்ஸ்னு இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு சிம் கார்டு தான் போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் டபுள் சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம் 1 சிம் 2ன்னு கேட்கும். நீங்கள் ஒரு சிம்முக்கும் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசெட் செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதையும் போயிட்டு ரீசெட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறது மூலமாக உங்களோட நெட் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்டரி அண்ட் ரீசெட், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேக்டரி அண்ட் ரீசெட்டை வந்து நீங்கள் பண்ணிடவே கூடாது. நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் உள்ள மொத்த டேட்டாவும் காலியாகிடும். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி வரும். இதில் பாருங்கள், கூகுள் அக்கௌண்ட், சிஸ்டம் அண்டு செட்டிங்ஸு, டவுன்லோட் ஆப்ஸ், மியூசிக், ஆல் யூசர் டேட்டா எல்லாமே போயிடும் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பு, உங்களோட நீங்கள் எத்தனை மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ எல்லா மெயில் ஐடியும் வந்து
போயிடும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், நான் நிறைய மெயில் ஐடி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து அழிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து புதுசாக ஃபோன் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபேக்டரி ரீசெட் செட்டினால். இந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட் போயிட்டு யாரும் தெரியாமல் கூட கையை வச்சிடாதீங்க. கையை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை வந்து கழுவி சுத்தமாக தெளிவாக கொடுக்குறோம். நீங்கள் வந்து புதுசாக ஃபோன் கடையில் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது எப்போ வந்து இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு மொபைல் வந்து செல் பண்ண போகிறீங்க, மொபைல் வந்து வேறு ஏதாவது மாற்ற போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்காவது போய் கொடுக்க போகிறீங்க, மொபைல் வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபேக்டரி ரீசெட் டேட்டா வந்து கொடுத்து நீங்கள் செல் பண்ணணும். அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே அழிஞ்சிடும். இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஈஸியாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் தேவையான ஆப்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிருந்தாலே போதும். உங்களோட மொபைல் வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு வச்சுருப்பீங்க. ரெட் கலரில் இப்போ அந்த டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எங்கே அந்த டிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு ஃபைல் மேனேஜர்னு டைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபைல்ஸ்னு வரும். இங்கே பாருங்கள், கீழே இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு 68 ஜிபி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 128 ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? எஸ்டி கார்டில் வந்து 44 ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 119 ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மெமரி கார்டு வேணால் மெமரி கார்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜ். இந்த எஸ்டி கார்டுன்றது நீங்கள் எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டு போடுறது. நீங்கள் மெமரி கார்டில் நீங்கள் எவ்வளோ நாள் லோட் பண்ணிக்கலாம். அது லோட் ஆகிறதுனால உங்கள் மொபைல் வந்து ஸ்லோவாகாது. ஆனால் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்றது மெயின். இதுக்குள்ளே ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸு, நீங்கள் சேவ் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்டோரேஜ் தான் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ அதனால தான் உங்களோட மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 16 ஜிபி இல்லை 32 ஜிபியில் வந்து மெமரி கார்டு வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. 200, 300 வந்து கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு எஸ்டி கார்டு வந்து வாங்கி ஒரு மெமரி கார்டு எக்ஸ்டர்னலாக மொபைலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் போயிட்டு அதில் சேவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களோட மொபைல் ஸ்டோரேஜில் போயிட்டு வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி வச்சிருந்தாலே உங்களோட மொபைல் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.